அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நான் அமெரிக்காவின் தலைநகரமான வாஷிங்டன் டிசி, வாஷிங்டன் கொலம்பியா டிஸ்ட்ரிக்டில் நான் இருக்கிறேன். அதான் வாஷிங்டன் டிசி என்று சொல்லுவார்கள். அங்கே இப்போ நான் பார்க்குறது லைப்ரரி. ஒவ்வொரு இடமா பார்க்கலான்னு நினைக்கிறேன். இது வந்து ஜெஃபர்சன் லைப்ரரி. இதுக்கு முன்னாடி நம்ம நின்றுருக்கோம். இப்போ இது நான் பார்க்குறது ஜெஃபர்சன் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். காங்கிரஸ்னால் பாராளுமன்றம். இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக உள்ள மிகப்பெரிய ஒரு லைப்ரரி, நூலகத்தை நாம் பார்க்குறோம். இந்த நூலகமானது ஜெஃபர்சன் பெயரால் இங்கே கட்டப்பட்டிருக்கிறது. இது ஜெஃபர்சன் நூலகத்தினுடைய முகப்பு முன்பகுதி இங்கே பார்க்குறோம். பிரம்மாண்டமாக இது கட்டப்பட்டிருக்கிறது. இது வாஷிங்டன் டிசியில் இருக்குது. இது வந்து லைப்ரரி, ஜெஃபர்சன் பெயரால் உள்ள லைப்ரரி. லைப்ரரிக்கு முன்னால் ஒரு அழகுக்காக இந்த சிலைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. நீரூற்று, இந்த ஆமாவாயி, முதலவாயி எடுத்து இந்த தண்ணீருக்கு காட்டிக்குது. ஒரு சங்கு ஊதுற மாதிரி இருக்கார் ஒருத்தர். ரெண்டு பக்கமும் ரெண்டு பெண்கள் குதிரை ஓட்டுகிறார்கள். இந்த ஜெஃபர்சன் நூலகத்தினுடைய அடுத்த பகுதி இந்த பக்கம்தான் பாராளுமன்ற கட்டிடம். அங்கே தூரமாக தெரியுது. அதனுடைய முன்பக்கம் பாராளுமன்றத்தினுடைய பின்பக்கத்தை நம்ம பார்க்குறோம். அங்கே போயிட்டு நேரடியாக மற்றதை பார்க்கலாம். இன்னும் தெளிவாக பார்க்கணும்னா, இது லைப்ரரிக்கு ஆப்போசிட் சைடில், லைப்ரரிக்கு முன்னால் இந்த பாராளுமன்ற கட்டிடம் இருக்குது நம்ம பார்க்குறோம். இந்த பாராளுமன்ற கட்டிடம் இதனுடைய பின்பகுதி, முன்பகுதி தான் அந்த பக்கம் இருக்கும். இதனுடைய முன்பகுதியை நம்ம பார்க்குறோம். பாராளுமன்ற கட்டிடனுடைய முன்பகுதியை நாங்கள் பார்க்குறோம். பின்பகுதி இதற்கு ஆப்போசிட் சைடில் அதோட முன்பகுதி இருக்கும். இப்போ பாராளுமன்ற கட்டத்துக்கு பின்னாடி தான் இந்த லைப்ரரி இருக்குது. இது யூஎஸ் கேபிட்டல் என்று சொல்கிறார்கள், தலைநகரம். அதுக்கு விசிட்டர்ஸுக்கு பாயிண்ட் இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை லீவு. சாலையில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வாகனங்கள் எதுவுமே இல்லை. ஏன்னா சண்டே ஹாலிடே வகத்தில் யாருமே பெரும்பாலும் வரமாட்டோம். எல்லாம் அவங்க வீட்டில் இருப்பாங்க, லீவில் இருப்பாங்க. இது சண்டே லீவு, அதில் சும்மா நம்ம பார்க்கலாம். இப்போ ஜூலை மாதம் 4ஆம் தேதி இந்த அமெரிக்கா விடுதலை பெற்றதற்கான 250வது ஆண்டை கொண்டாடினார்கள். ஏறக்குறைய அவங்க விடுதலை பெற்று 250வது ஆண்டு விழா. விடுதலை பெற்றதோட 250வது ஆண்டுக்கான கொடி 2 பக்கம் வச்சிருக்கிறாங்க. பாராளுமன்றம். பாராளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் இறந்துட்டார். அதனால் இந்த அமெரிக்கன் கொடியெலாம் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் அரைக்கம்பத்தில் பறக்க விடுன்னு சொல்லிட்டு டொனால்டு ஆர்டர் போட்டிருக்கு. அதை தான் இந்த கொடியெலாம் அரைக்கம்பத்தில் பறந்துட்டுருக்கு. இந்த இடத்தை கேபிட்டல் ஹில் என்று அழைக்கிறார்கள். தலைநகரத்தின் குன்று, கொஞ்சம் உயரமான இடம். அந்த பார்த்தீங்கன்னா கேபிட்டல். இதில் ஒரு பக்கம் ராஜ்யசபா, இன்னொரு பக்கம் லோக்சபா. நம்ம இதில் இருக்க மாதிரி ராஜ்யசபா, லோக்சபா. ராஜ்யசபா என்றது வந்து பிரதிநிதிகள், லோக்சபா என்று தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அதுபோல் வந்திருக்கிறாங்க. இப்போ இதில் கீழே ஏறக்குறைய 93 அறைகள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். அந்த அறைகள் கூட்டம் கூடுவதற்கும் ஒருத்தர் சந்திப்பதற்கும் உள்ள இடங்கள், அலுவலகத்துக்கும் பயன்படுத்தப்படுகிறது. உள்ள பெரிய ஹால்லாம் இருக்குதா சொல்கிறாங்க. இதுதான் கேபிட்டல் ஹில் என்று சொல்லப்படுகின்ற
அமெரிக்காவினுடைய நாடாளுமன்றம். பாராளுமன்றத்துக்கு முன்பாக இந்த ஒரு சின்ன குளம், செயற்கை குளம் தான் இது. ஏன்னா அது மேலே ஹில் இல்லைங்களா, ஒரு சின்ன குன்று மாதிரி தானே இருக்குது. அதுக்கு வந்து கீழே இந்த இருக்குது பார்க்குறீங்க. இந்த சிலைகள், இங்கே பாராளுமன்றம், இது ஒரு சிலை இங்கே பார்க்குறோம். இங்கே அழகான ஒரு குளம், உள்ள வாத்தெல்லாம் நீர்க்கோழிலாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தூரமாக தெரியுது, இது நினைவு சின்னம். அந்த உயரமாக தூண் இருக்கு இல்லைங்களா, அதான் வார் மெமோரியல் சொல்லப்பட்ட போர் நினைவு சின்னம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாத்து இது நிறைய வாத்து உள்ள மேயுது, நிறைய வாத்து இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட பேனர் வச்சுக்கிறாங்க பாருங்கள். நம்ம ஊர் மாதிரியே அவருக்கு அதெல்லாம் பிடிக்கும், பேனர் வைக்கிறதெல்லாம் பிடிக்கும். இது ஒரு கார்டன், பொட்டானிக்கல் கார்டன். அந்த கார்டனில் உள்ள மலர்கள் பெரிய பெரிய பூ, கார்டனுக்கு வெளியில் அது உள்ளது, உள்ள நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு அரசாங்க கட்டிடம், என்ன கட்டிடம்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும். ஹெல்த்து ஃபுட்டு சம்மந்தப்பட்டதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பொட்டானிக்கல் கார்டனில் உள்ள ஒரு ஃபவுண்டன், நீர் ஊற்று ஃபவுண்டன். இது நான் இருக்கிற சர்ச், அதாவது நம்ம பாராளுமன்ற பக்கத்துலேயே நடந்து போகிற தூரத்தில் இந்த சர்ச் இருக்குது, செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச். இந்த சர்ச்சில் தான் நான் வந்து பூசை வச்சேன் இந்த வாரம், செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச். இப்போ நல்லா உயரமாக, ஒரே ஹால் தான், அப்படி உயரமாக வச்சு கட்டியிருக்காங்க, கோபுரத்தை வச்சு. நல்ல உயரமான கோபுரம் இது, செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச். இது நான் தங்கியிருக்கிற அறை வீடு, அது மாளிகை மாதிரி இருக்கு பாருங்கள். இதில் அங்கே ஃபாதர்ஸு ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. ஒரு நான் வந்து கெஸ்ட்டாக தங்கியிருக்கிறேன், 2 நாளைக்கு மட்டும் எனக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் அறை வீடு.